பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த தேவாதி தேவனை நாம் இப்பொழுது பாடி உயர்த்தப் போகிறோம். என் தேவன் உம்மை துதிப்பேன், என் தேவன் நான் உம்மை உயர்த்துவேன் என்று சொல்லி மோசே செங்கடலை தேவன் பிளந்த போது பாடி, அவர் மட்டுமா, முறுமுறுத்த மிரியாவும் பாடினாள். முறுமுறுத்து திட்டின ஆண்டவரை குறை சொன்ன ஜனங்களும் பாடினார்கள். நம்ம தேவனை நம்ம துதிக்காம வேறு யாருங்க துதிக்க போகிறது? சேர்ந்து பாடுவோமா? என் தேவன் உம்மை துதிப்பேன் என்று பாடுவோம். என் தேவன் உம்மை துதிப்பேன், என் தேவன் உம்மை உயர்த்துவேன், என் தேவன் உம்மை துதிப்பேன், என் தேவன் உம்மை உயர்த்துவேன். நல்லவர் நல்லவரே, கன மகிமைக்கு பாத்திரரே, நல்லவர் வல்லவரே, கன மகிமைக்கு பாத்திரரே, உம்மை துதிப்பேன், உம் கிருபை என்றென்றும் உள்ளது. உம்மை துதிப்பேன், உம் கிருபை என்றென்றும் உள்ளது. செங்கடலை பிளந்தவரை நான் துதிப்பேன், எரிகோவை வீழ்த்தினவரை நான் துதிப்பேன். செங்கடலை பிளந்தவரை நான் துதிப்பேன், எரிகோவை வீழ்த்தினவரை நான் துதிப்பேன். நன்மையின் வாசல்களை திறந்து தருபவரை, நன்மையின் வாசல்களை திறந்து தருபவரை என்னாலும் மறவாமல் நான் ஸ்தோத்தரிப்பேன், என்னாலும் மறவாமல் நான் ஸ்தோத்தரிப்பேன். என் தேவன் உம்மை துதிப்பேன், என் தேவன் உம்மை உயர்த்துவேன், என் தேவன் உம்மை துதிப்பேன், என் தேவன் உம்மை உயர்த்துவேன். குருடர் கண்களை திறந்தவரை நான் துதிப்பேன், குஷ்டரோகியை சுகமாக்கினவரை துதிப்பேன். குருடர் கண்களை திறந்தவரை நான் துதிப்பேன், குஷ்டரோகியை சுகமாக்கினவரை துதிப்பேன். அற்புதம் செய்தவரை, அதிசயம் செய்தவரை, அற்புதம் செய்தவரை, அதிசயம் செய்தவரை என்னாலும் மறவாமல் நான் ஸ்தோத்தரிப்பேன், என்னாலும் மறவாமல் நான் ஸ்தோத்தரிப்பேன். என் தேவன் உம்மை துதிப்பேன், என் தேவன் உம்மை உயர்த்துவேன், என் தேவன் உம்மை துதிப்பேன், என் தேவன் உம்மை உயர்த்துவேன். யுத்தத்தில் வல்லவரை நான் துதிப்பேன், கோலியாத்தையே வீழ்த்தினவரை நான் துதிப்பேன். யுத்தத்தில் வல்லவரை நான் துதிப்பேன், கோலியாத்தையே வீழ்த்தினவரை நான் துதிப்பேன். வெற்றி மேல் வெற்றியை எனக்கு தருபவரை, வெற்றி மேல் வெற்றியை எனக்கு தருபவரை என்னாலும் மறவாமல் நான் ஸ்தோத்தரிப்பேன், என்னாலும் மறவாமல் நான் ஸ்தோத்தரிப்பேன்.
என் தேவன் உம்மை துதிப்பேன் என் தேவன் உம்மை உயர்த்துவேன் என் தேவன் உம்மை துதிப்பேன் என் தேவன் உம்மை உயர்த்துவேன் நல்லவர் வல்லவரே கன மகிமைக்கு பாத்திரரே நல்லவர் வல்லவரே கன மகிமைக்கு பாத்திரரே உம்மை துதிப்பேன் உம் கிருபை என்றென்றும் உள்ளது உம்மை துதிப்பேன் உம் கிருபை என்றென்றும் உள்ளது அல்லேலூயா நன்றி ஆவியானவரே ஸ்தோத்திரம் அப்பா மகிமையானவரே தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மை துதிக்கிறோம் யாரெல்லாம் இணைந்து துதித்து மகிமைப்படுத்துகிறார்களோ அத்தனை பேர் மேலும் தேவனுடைய தயவு இறங்கட்டும் கிருபை இறங்கட்டும் வீடுகளில் இறங்கட்டும் வாழ்க்கையில இறங்கட்டும் தொழிலில் இறங்கட்டும் வியாபாரத்தில் இறங்கட்டும் பிள்ளைகள் படிப்பில் தேர்வில் இறங்கட்டும் எல்லா தோல்விகளும் பயமும் ஜெயமாய் மாறட்டும் உம்முடைய கர நன்மை செய்து உயர்த்தட்டும் இயேசுவின் நாமத்தில் இந்த துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் உயிர் உள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர் கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளில் கட்டாய நம்மை ஆசீர்வதித்து கிருபையால் வல்லமையால் நிரப்பி நடத்துவார். இன்றும் கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். 2 நாளாகமம் 15:3 பார்க்கும் பொழுது ஆசா ராஜா இஸ்ரவேல் ஜனங்களையும் யூதா கோத்திரத்தை நோக்கி சொல்லுகிறார். இஸ்ரவேலில் அநேக நாட்கள் மெய்தேவனும் இல்லை, ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. ஒரு ராஜா தீமைக்கு விலகி பொல்லாப்புக்கு விலகி கர்த்தருக்கு பயந்து நடந்த ஒரு ராஜாவாம் அந்த நாட்களில் இருந்திருக்கிறார் ஆசா. இஸ்ரவேல் ஜனங்கள் முரட்டுத்தனமானவர். எதுக்கெடுத்தாலும் மறியல், எதற்கெடுத்தாலும் சண்டை, எதற்கெடுத்தாலும் அதை மறிப்பது உடைப்பது இப்படிலாம் இருந்துச்சு தேசத்தில். அப்படிப்பட்ட அந்த ஆசா, அதை கண்ட அந்த ஆசா அவர் சொல்லுகிறார், அநேக நாட்களாக இஸ்ரவேல்ல மெய்தேவன் இல்லை, டூப்ளிகேட் நிறைய இருக்கிறாங்க, ஏமாற்றுகிறவர் இருக்காங்க. மனுஷனாக ஏற்படுத்திக்கிட்ட தேவர்கள் தெய்வம் உண்டு, ஆனால் மெய்யானவர் இல்லை, ஆசாரியனும் இல்லை, உபதேசிக்கிறவனும் இல்லை, வேதம் இல்லை, அதை நடந்தால் அதன்படி நடக்கிறதில்லை, ஜெபிக்கிறதில்லை என்று சொல்லி ஜனங்களை எச்சரிக்கிறார். எவ்வளோ ஒரு ராஜாவுக்கு ஒரு ஒரு தெய்வ பயம் இருந்துச்சுல. அதனால் பல பிரச்சனைகள் போராட்டங்கள் சொல்கிறான். பஞ்சத்துக்கு காரணம் என்ன? தடைக்கு போராட்டத்துக்கு காரணம் என்ன? ஏன் மழை பெய்யலை? ஏன் ஆசீர்வாதம் இல்லை? இதை கண்டுபிடிங்கன்னு ஜனங்களுக்கு சொல்கிறான். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஒரே வேலை, உலக காரியம், ஜெபம் பண்ண நேரம் இல்லை, பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, ஊழியம் செய்ய நேரம் இல்லை, உபதேசத்தை கேட்கறதுக்கு நேரம் இல்லை. ஆவியானவர் ஒரு வசனத்தை உணர்த்தினாருன்னா அது கீழ்ப்படிஞ்சு நடக்கணுமே, நேரம் இல்லை. இப்படிப்பட்ட உலகத்தில் அப்போ ஆண்டவர் நம்ம தேவன் அற்றவர்களை வாழும்போது எப்படி நன்மையை பெற முடியும்? அதைத்தான் ஆசை சொல்கிறான். ஆனால் தாவீது இப்போ ராஜாவாக இருந்தான்ல, அந்த ராஜா சொல்கிறான், சவுல் இஸ்ரவேலுக்கு ராஜா, இஸ்ரவேல் இராணுவம்லாம் பயந்துட்டு இருக்குது, கோலியாத்தை பார்த்து நடுங்கிறாங்க. என்னை மேற்கொள்ளுகிறவனுக்கு நான் அடிமை. அவன் ஆணவமாக பேசுகிறான். சவுல் ராஜாட்ட கர்த்தர் இல்லை, வேதம் இல்லை, மெய்யான தேவன் இல்லைனால பயந்துட்டான், கலங்குறான். 40 நாள் எப்படி இருந்துக்கும் பாருங்க. அப்படிப்பட்ட வேலையில் தான் தாவீது அங்கு வந்தார். இஸ்ரவேலில் ஒரு தேவன் உண்டு, உன்னை கொன்று உன் அகந்தைக்கு ஒரு முடிவு கட்டுவேன் சொல்லி நீ வேண்டால் ஈட்டி கேடகம் வைத்திருக்கலாம், நான் தேவனுடைய நாமம் வைத்திருக்கிறேன், இரட்சகர் என்னோடு உண்டு, மெய் தேவன் என்னோடு இருக்கிறார், உபதேசிக்கிற ஆசாரியர்கள் உண்டு,
நான் வேதத்தை தியானிக்கிறவன் என்று சொல்லி கோலியாத்தை ஒரு அடி அடித்து அங்கேயே விழுந்துட்டான். சிலருக்கு ஆண்டவர் இருக்கிறாரு, சிலருக்கு ஆண்டவர் இல்லை. எப்படி இருக்கும்ல? கர்த்தர் நம்மளோடு இருந்து நடத்த தாங்க இந்த பூமிக்கு வந்தார். அதைத்தான் தேவனுடைய வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேலிலே தேவன் உண்டு, நீங்கள் அவரை தேடினால் கண்டடைவீர்கள், உங்களுக்கு அவர் வெளிப்படுவார் என்று சொல்லி என்ன செய்தார்? ஆசா ஜனங்களை எச்சரித்து கர்த்தருடைய பாதையில் நடத்தினார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் மட்டுமா உண்டு? நமக்கு ஓசியா 13:9 சொல்லுது, சகாயம் உண்டாம், சகாயம் உண்டாம், திரளான மன்னிப்புகளை இரக்கம் உண்டு என்று சங்கீதம் 130:4-7 சொல்லுது. இப்படி அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிற வேளையில் நம்ம ஏன் தேவனற்றவர்களாக, அது இல்லாமல் சமாதானம் இல்லாமல், பலன் இல்லாமல், ஆரோக்கியம் இல்லாமல் வாழணும்? நமக்கு நல்ல சுகம் பலன் வரணும்னு சொல்லி தான் கர்த்தர் நம்மளோடு இருந்து நடத்த விரும்புகிறார். அப்போ அவரை கூப்பிடணும், சார்ந்து கொள்ளணும், அவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கணும். இதை நீங்கள் செய்கிற போது ஆண்டவர் அனுதினமாக அற்புதமாய் ஆச்சரியமாக நடத்துவார். அதற்கு தாங்க இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டு என்று தாவீது சொன்னார். இன்றைக்கு அந்த தேவன் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்த நாம் ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி. இப்பொழுது இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டு என்று அவர்கள் விளங்கும்படி இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்து வெறுமையை மாற்றி எல்லா போராட்டத்துக்கும் கர்த்தர் ஒரு முடிவு கட்டி ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த நாள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நிகழ்ச்சி நீங்களும் பார்க்கணும், மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென்.